ரிஷப ராசி நேர்களுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 2026 ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்க போகுது. மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது. நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க சார், நாங்க படுற கஷ்டம், நாங்க படுற கவலைகள் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் நீங்க நினைக்கலாம். உறுதியா எங்களுக்கும் தெரியுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக உங்களை ஒரு சக்கையை புழிஞ்சு எடுக்கிற மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டாங்க. கரும்பு கரும்பு ஜூஸ்ல மிஷின்ல கரும்பை கொடுத்து விட்டு ஜூஸை தனியா எப்படி சக்கையை தனியா தூக்கி எறிகிறாங்களோ, ஸோ அதே மாதிரி உங்கள்கிட்ட உள்ள நல்ல விஷயங்களை, உங்கள்கிட்ட உள்ள நல்ல செயல்பாடுகளை கூட இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, உபயோகப்படுத்திக்கிட்டு இப்போ ஏதோ வேண்டாம் வெறுப்பா உங்களை கூட வச்சுக்கிருப்பாங்க அல்லது உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இதுல நீங்க நிறைய மன அழுத்தத்துல நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க. ஸோ இந்த நிலையில இருந்து மாறி மன மகிழ்ச்சியோட நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்களுக்கே உங்களுக்கான ஒரு பாணியில சொல்லக்கூடிய அளவுக்கு புன்னகை என்று சொன்னால் உங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு கஷ்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஆனா வெளி காட்டுவீங்களானா காட்டவே மாட்டீங்க. சிரித்த முகத்தோட அனைவரையும் ஈர்த்து கொள்ளக்கூடிய பண்பு உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா நம்ம படுற கஷ்டம் நம்மளோட போட்டோம், நம்ம கர்மா, நம்ம ஏதோ ஒரு போன பிறவில ஏதோ பண்ணியிருக்கோம், அதனால நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஸோ நம்ம சார்ந்தவங்க அந்த கஷ்டத்தை பற்றக்கூடாதுன்னு நினைக்கிற நல்ல பண்பு உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த நல்ல குணத்துக்கு ஏற்றவாறு இந்த 2026 உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது, மன மகிழ்ச்சிகளை கொடுக்க போகுது. நிறைய போராட்டங்களை சந்திச்சு வர உங்களுக்கு போராட்டம் இல்லாத ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான வருடமாக உறுதியாக இருக்க போகுதுங்கிறது உண்மை. இதுல என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த 2026ல ரிஷபராசி என்பர்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 2 பகுதியா பிரிச்சுக்கோங்க. இந்த 2026 நீங்க 2 பகுதியா, ரெண்டுமே மகிழ்ச்சியான பகுதி தான். ஸோ இதுல 2 பகுதியா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ரிஷபராசி என்பர்கள் ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் சந்திக்க முடியும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் கிட்டத்தட்ட உங்களுடைய ராசியை டைரக்டா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நிறைய மன அழுத்தத்துல இருக்கீங்க, நிறைய போராட்டங்கள் சந்திச்சுக்கிறீங்க நம்ம சொன்ன மாதிரி. ஸோ அந்த நிலையிலிருந்து நீங்க மீள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு ஜூன் மாசத்திலிருந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். குருவோடைய ஆதிக்கம், குரு பகவான் கடகராசிக்குள்ள பயிற்சியாகி டைரக்டா என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய சனி பகவானை பார்ப்பாரு. அப்ப 11ல இருக்கிற சனி பகவானுடைய தன்மை உங்க லைஃப்ல பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்துல என்னென்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, அம்மாவுக்கு என்னென்ன ப்ராப்ளங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க, இல்லை அம்மாவுக்கு உங்களுக்கும் தேவையில்லாத வாதங்கள் வந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அம்மா கிட்ட கொஞ்சமா பேசிட மாட்டோமா, அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லாயிட்டா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு. அம்மாவுடைய ஆரோக்கியத்துல நல்ல மாற்றம் அடையும். அம்மா உறவுகள் மூலமாக, அம்மா மூலமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த 2026ல நிறைய மகிழ்ச்சியான விஷயத்தை சந்திக்க போறீங்க. என்ன சொல்றேன்னா, சந்தோஷம்னா எங்கங்கிற எண்ணத்துலதான் நீங்க வாழ்ந்துக்கிறீங்க. நிறைய விஷயங்களை நம்பி 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 எந்த விஷயத்தையும் உங்களால நம்ப முடியல, எந்த விஷயத்தையும் உங்க மனசு ஏத்துக்கிறவே மாட்டேங்க. என்ன வாழ்க்கைங்கிற வாழ்க்கை தான் இப்ப வாழ்ந்துக்கிறீங்க. ஸோ அதை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு குருவுடைய பார்வையின் மூலமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த 2026 ஜனவரியிலிருந்து ஜூன் மாசத்துக்குள்ள ரிஷபராசிக்காரங்க எவ்வளவு தூரம் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறீங்களோ, அதை மலை மேல் உள்ள பிரச்சனையை கடுகு போல் மாற்றக்கூடிய தன்மையில குரு பகவானுடைய ஆதிக்கம் உங்களுக்கு இருக்கு போகுது. அப்ப கடன் பிரச்சனை மீண்டு வந்துருவீங்க. ஓரளவுக்கு உங்களுடைய செயல்பாடுல நல்ல முன்னேற்றத்தை நீங்க சந்திக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை, மன அழுத்தங்கள், தாய்மாமா உறவுகளுக்கும் உங்களுக்கும் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், மாமா வழி உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனை சந்திச்சுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி மாமா இன்னுமே உங்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய சூழ்நிலைனா உறுதியா ஏற்படும். அதே போல உங்க மாமாக்கே பிரச்சனை இருக்கு, நீங்க தாய் மாமா மேல அளவு கடந்து அனுபவிச்சிருக்கவங்க,
ஸோ மாமாவுக்கே நிறைய பிரச்சனை இருக்குங்க, எங்க மாமா கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தா எனக்கு சந்தோஷங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக தாய் மாமாவுக்கு உள்ள பிரச்சனை கண்டிப்பாக விலகி தாய் மாமா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ரிஷபராசி என்பர்கள்ல 80 கிட்ஸ், 90 கிட்ஸ், 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை கிட்ஸையும் எடுத்துக்கோங்க. இப்ப எல்லாருமே கிட்ஸ் ஆயிட்டாங்க, குழந்தைகள் ஆயிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு உறுதியாக திருமணம் நடவதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தை திருமணம் கிடையாதுங்க, அதாவது திருமணத்துக்குரிய வயது உள்ள நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு உறுதியாக திருமணம் நடைபெறும். வீட்டுல சுப நிகழ்ச்சி உறுதியாக உண்டு. ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுடைய வேலை என்னன்னா திருமணத்துக்கான முயற்சி எடுங்க. திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக நிறைய மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதே போல ரிஷபராசி அன்பர்கள்ல யாரெல்லாம் சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, தொழிலை விட்டுட்டு போயிடலாமா, தொழில இருக்கலாமா, இல்லை என்ன பண்ணலாம், வேலைக்கு தான் போகணுமோ அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கீங்கன்னா உறுதியா கவலைப்படாது. 2026 தொழிலில் நல்ல மேன்மை அடைவீர்கள், நல்ல லாபம் வரும். அடுத்து ஒரு தொழில் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தனித்திறமையை நீங்க காட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல ரிஷபராசி என்பவர்கள் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்க, உங்களுடைய அரசாங்க வேலை முயற்சி உறுதியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். மிஸ் பண்ணாம இந்த வருடத்துல ஜனவரி முதல் டிசம்பர் வரையும் உங்களுடைய வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ, எவ்வளவு தூரம் நீங்க நம்பிக்கையோட செய்றீங்களோ அந்த அளவுக்கு நிறைய மாற்றத்தை சந்திக்க முடியும். உங்களுடைய சகோதர சகோதரிகள் இவ்வளவு நாட்களாக உங்களை தேவைக்கு பயன்படுத்த சகோதர சகோதரிகள் இனிமே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்குவாங்க. உங்க மேல ரொம்ப அக்கறை எடுத்து செயல்படுவதற்கான வாய்ப்பு உறுதியா உண்டு. ஓகேவா? சரி, இவ்வளவு மாற்றங்கள் இவ்வளவு முன்னேற்றங்களை சந்திக்கிற நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் இந்த 2026 நீங்க என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமா போகும், நிதானமா போகும், அவசரப்படாம வண்டி ஓட்டுங்க. அதுல கவனமா இருந்தா பிரச்சனை கிடையாது. அதே போல காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இயற்கையாவே பாத்தீங்கன்னா ரிஷபராசி காதல் பட்டுன்னு வந்துடும், அது சட்டுன்னு போயிடும். அதுவும் விஷயம். ஏன்னா உங்களை ஈஸியா என்ன பண்ணலாம்னா அன்பை காட்டி ஏமாத்தலாங்கிறது உங்களுடைய ஆப்போசிட் பாலினத்துக்கு தெரியும். கண்ணா அதாவது பெண்ணா இருந்த ஆணுக்கு, ஆணா இருந்த பெண்ணுக்கு உறுதியா ரிஷபராசியா ஈஸியா நம்ம பேசியே அவங்களை கவுத்துடலாம். அன்பை காட்டணும்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டியில உங்களை பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த வருடம் அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காம நீங்க உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக உங்களுடைய நேரத்தை செலவழிச்சிங்கன்னா கண்டிப்பா பெரிய பாதிப்பு கிடையாது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் செயல்பாடுகள்ல உணவு பழக்க வழக்கத்துல கவனமா இருந்தீங்கன்னா பாதிப்பு கிடையாது. ஸோ இதெல்லாம் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உறுதியாக சொல்லலாம், இந்த 2026 நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும் என்பதை சொல்லலாம். ஸோ இந்த 2026 நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சா ஏற்றம் உண்டு அப்படிங்கும்போது, மகாலட்சுமி அன்னையை பிடிச்சுக்கோ. மகாலட்சுமி தாயாரை நீங்க பிடிச்சி வெள்ளிக்கிழமை நீங்க பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில போய் நீங்க மனசார தாயாரை போய் வழிபாடு செய்யும். அது போல வீட்டுல நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. 8 to 9 சுக்கிர ஓரையில உங்க வீட்டுல நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. இது ரிஷபராசிக்காரங்க தான் போடணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டுல ரிஷபராசி அன்பர்கள் யாரு இருந்தாலும் உறுதியாக உங்க வீட்டுல நல்லெண்ணெய் தீபம் போடுவது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களை மகாலட்சுமி தாயார் மூலமாக உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20%, 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கும், உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு
நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி. நன்றி.